உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி. துலாம் ராசி ஜூன் மாதம் சார், இந்த கிரகமாலிகா ஓப்பனிங்கில் சொன்னேன், கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆவது வீடு வரையிலும் தொடர்ந்து 7 வீடுகளில் கிரகம் அமைப்புகளாக இருப்பது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் சுக்கிர பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார். இது மிகப்பெரிய சிறப்பு. எப்பயுமே எந்த மாதம் ராசி பலன் எடுத்தாலும் அது மாத பலனாக இருக்கலாம், வார பலனாக இருக்கலாம், வருஷ பலனாக இருக்கலாம், ஜாதக பலனாக இருக்கலாம், அல்லது பிறந்த ஜாதகமாக இருக்கலாம். ராசிநாதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சந்தித்து அதை ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு காலத்தில் கஷ்டப்படுறவனாக இருந்தால் கூட அடுத்த காலங்கள் வரும்போது அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான் அப்படின்னு நாம் ஜோதிடர்கள் எளிமையாக ஜோசியம் சொல்லலாம். அப்போ அதை போல் இது நாள் வரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கிறார். அதோட கூட உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு 2ஆவது வீட்டில் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே சனிக்கு கேந்திரத்தில் குரு பகவான். தொழில் காரகன் யாருங்க? சனி பகவான் தான் தொழில்காரகன். அப்போ தொழில்காரகன் சனி பகவானுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கர்மாதிபதியோடு தொடர்பு. துலாம் ராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போதுங்க சாமி. அப்போது ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய 12 கோவில்கள், அது என்ன 12 கோவில், ஒன்று 7 கோவில் வரும், இல்லைன்னா 9 கோவில் வரும், இல்லைன்னா 12 கோவில் வரும். துலாம் ராசி என்பர்களே, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ரகசியம். முடக்கு ராசிகள், முடக்குக்கான கோவில்கள், நாமயோகத்துக்கான கோவில்கள், கரணத்துக்கான கோவில்கள், அதுபோக சுபர் அசுபர்களுக்கான கோவில்கள். அப்போ இந்த மாதிரி துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகார கோவில்கள் 7, 9, 12 என்பதை அறிந்து அந்த 9 கோவில்களுக்கும் நீங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இப்போ அந்த கர்மஸ்தானத்தில் இந்த பிறவியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவ கர்ம வினைகள் விலகும். கர்மா போச்சுனா தானங்க நல்லது நடக்கும். நோய் சரியானாதானே உடம்பு சரியாக போகும். உள்ள இருக்கிற வைரஸ் சரியானாதானே நோய் குணமாகும். அப்போ இதெல்லாம் செயின் லிங்க் ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது துலாம் ராசிக்கு நம்ம எப்படி சொல்லனா, பாவ வினைகினாலே 10ல் இருக்கக்கூடிய குரு, 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய செவ்வாய், குரு செவ்வாய் தொடர்பு, குரு சனி தொடர்பு. அப்போ துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவதோஷங்கள் கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த பாவ கர்ம வினைகளை நீங்கள் விலக்கினால் அதுக்கான மாதம்தான் இந்த ஜூன் மாதம். அந்த கர்ம வினைகள் விலகும், பாவதோஷங்கள் விலகும், வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் வெற்றி பெறும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் நடக்கும். முதல்ல
தொழிலே இல்லாமல் இருக்குது சாமி, பிஸ்னஸே இல்லாமல் இருக்குது, அல்லது பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறது, ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஆர்டர் இருந்து உங்களுக்கு மெட்டீரியல் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஃபண்டு இல்லாமல் இருக்கிறது, ஃபண்டு டிமாண்டு, இது எல்லாம் இருந்ததுன்னா ஆட்கள் பற்றாக்குறையாக இருப்பது, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் டிஃபெக்ட் வருவது. அப்போ தொழிலில் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அடுத்த தடைகள் வந்து கொண்டே இருக்குமே. ஆனால் அந்த தடைகள் விலகும், கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. தொழில் தடைகள் உடைக்கப்படும். அது என்னதான் செய்வினைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வருமான பிரச்சனையாக இருக்கலாம். மெயினாக இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள், பார்வையால் வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், அல்லது சூழ்ச்சிகள். ஒரு 10 பேர் 5 பேர் அந்த நிறுவனத்துக்கு எதிராக, ஒரு குடும்பத்துக்கு எதிராக செயல்படுவது, தொழிலுக்கு எதிராக செயல்படுவது, அல்லது இதெல்லாம் கால நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னா தான் இதெல்லாம் ஒன்று சேருமே முதல்ல. அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் விலகும், நன்மை நடக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பசங்க கல்வியோட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், படிப்பு சிறப்பாக இருக்கும், படிப்பு யோகம் இருக்கும், வெளிநாட்டு கல்விக்கான யோகம் உண்டு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, பரீட்சை எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க, நீட்டு ஜேஇ போன்ற எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதில் ஏதேனும் தோல்வி ஏற்பட்டிருக்குமே ஆனால் வெயிட் பண்ணலாமா, இன்னும் திரும்பவும் எழுத சொல்லலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இப்போ இது போல நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், எனக்கு இது நடக்குமா சாமி, எனக்கு இப்படி இருக்குமா சாமி, நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குங்க சாமி, நேரில் சொன்ன மாதிரி இருக்குது சாமி, எனக்கு இது நடக்குமா? நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான மாதம். வழிபாடுகள் கை கொடுக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் துலாம் ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல்
இரண்டாவது மனைவி, மூணாவது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமையானால் ஒரு வசியம் பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள் ஒரு இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம், திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.